இவன்லாம் மனுஷனா? அப்படி ஜனநாயகத்துக்கு இடம் இருக்கிறதா? பச்சை மட்டலே வச்சு அடிச்சு நொறுக்கும்ன்றேன். அப்புறம் கட்ட விளக்கமாத்த கக்கூஸ் கட்டின கழுவுன கட்ட விளக்கமாத்த வச்சு அடிச்சு நொறுக்கணும்ன்றேன். இவெல்லாம் ஒரு தலைவன். அப்புறம் இவன் தம்பி இப்படி பேசுவாங்க. கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வன்ம குடோனாக கேவலமாக எதையாவது ஒரு அரசு செய்வதற்காக இந்த சாட்டுக்கு முன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் இன்று காவல்துறை, திருச்சி காவல்துறை ஒரு ஆப்பை வைத்துள்ளது. இதுவே பொய். ஒருவன் எவ்வளவு நாள் ஜெயில் இருந்தாலும் கூட அரசியல் அறிவில்லாமல், அரசியல் நாணயம் இல்லாமல், கொஞ்சம் கூட அறிவு முதிர்ச்சி இல்லாமல் ஒருத்தரை வன்மப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வன்மக்குடனாக செயல்படுவது என்பது கேவலத்தின் உச்சம் இல்லையா? உங்களுக்கு அரசு செய்வதற்கு வேற வழியே இல்லையாடா நாய்களா என்றால் 53 நாடு பாளையங்கோட்டை ஜெயில இருந்து கொண்டு பாளையம் கோட்டை சிறகினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அவர்தான் தலைவர் பார். 53 நாளுக்கு பாட்டை போட்டு மனித உரிமை பார்வையோடு பார்க்க வேண்டிய செயல்பாடு என்பது வேறு. இவர்கள் மனித உரிமை லிஸ்ட் வரமாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் மனிதர்களே இல்லை. மனித உரிமை செயல்பாட்டிலேயே அவர்கள் பார்க்க முடியாது. மனிதராக அவர்களை பார்க்க முடியாது. மனிதராக நடந்து கொள்வதற்குத்தான் நம் மனித உரிமை ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் மனிதர்களே அல்ல என்பதால், ஜந்துக்கள் என்பதால், மொழி உணர்ச்சிக்காக போனாரா அல்லது சமூக நீதிக்காக போனாரா, சட்டத்தை ஏன் நிறுத்தார், இப்படியான கேள்வியை முன்வைத்து விமர்சனம் செல்ல தகுதி இல்லாத இந்த தற்குறி தம்பிகள், குறிப்பாக சேட்டை துரைமுருகன், குறிப்பாக மஞ்சப்பொடி மாமா என்று அழைக்கப்படுகிற கேவலமான ஜந்து கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்தது இவளால் செய்த தமிழக தவறாகத்தான் கருதுகிறோம். தயவு செய்து இவனை போன்ற நபர்களை இவனுடைய மொழியில் பேச வேண்டும். இவர்கள் வன்மக்குடனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பாத்ரூமில் வலிக்குள்ள வேண்டுகிறோம். அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிற இந்த நாய்களுக்கெல்லாம். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் இந்த அவதூறுகளை பரப்புவது என்பது வேறு, விமர்சனம் செய்வது என்பது வேறுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அவதூறுகள் என்பதை தாண்டி, விமர்சனங்கள் என்பதை தாண்டி வன்ம குடன்களாக கேவலமாக கீழ்த்தரமாக அரசியல் செய்து கொண்டிருப்போம் யார் என்றால் அது நாம் தமிழர் தம்பிகள் தான். குறிப்பாக தலைவர்கள் தான். தம்பிகளை கூட சொல்ல முடியாது. அதில் ஏதாவது சில நல்லது நடக்க சொல்லி சில தம்பிகள் ஏமாந்து கொண்டிருக்கலாம் என்பது உண்மை, வரலாறு. அதிகமாக அதன் தலைவர்கள், குறிப்பாக சீமான் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தர பேச்சுக்களை விட மகா கேவலமாக பேசிக்கொண்டார் என்பதுதான் கடந்த கால அரசியல் இழுக்காக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு ஜந்துக்கள் அரசியல் செய்வதை தமிழ்நாடு பார்க்க வேண்டியிருக்கிறது தான் கால கொடுமை. இதுல பார்த்தா அவங்க தம்பிகள் அவனுங்களும் சொல்லவே வேண்டாம், அவன் அதை விட கேவலமாக பேசுறாங்க. குறிப்பாக சாட்டை துரைமுருகன் எப்பொழுதுமே வன்ம குடனாக, திமுக வன்ம குடனாக, கேவலமாக கீர்த்தனமாக 4ஆம் தர பேச்சு பேசிக்கொண்டிருக்கிறா. அவன் அவனுக்கு பேரே பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி மாமா என்று பேர் வாங்கும் அளவுக்கு புகழ் பெற்றவன் யார் என்றால் அந்த சேட்டை துரைமுருகன் தான். ஏனென்றால் இவனெல்லாம் ஒரு மனித பிறவிதானா, இப்படியெல்லாம் கூட கேவலமாக கழிவு பேச முடியுமா என்றால் அது அவனால் தான் பேச முடியும் என்பதை அந்த ஜந்து காலந்தோறும் நினைவைத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேவலமாக பேசி, குறிப்பாக இன்று கைதாயிருக்கிறான். அதாவது உண்மையிலேயே இந்த கைதை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசு இப்பொழுதாவது முதலெலும்போடு செயல்படுவதை வரவேற்கிறோம். ஏனென்றால் இப்படியான அவதூறுகளை பரப்புவர்களை விமர்சனத்தோடு நீங்கள் கண்டுகொள்ளாமல் போவது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஜந்துக்களை வளர்த்து விடுவது என்பது நாளைய அரசியல் சிக்கலில் ஒரு நாகரிகமற்ற அரசியலில் வழிகோலாகிவிடும் என்பதனால்தான் இவனை போன்ற ஜந்துக்களை, இவனை போன்ற கேவலமான கீழ்பிறவிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது கோரிக்கை வைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் பார்த்தா சவுக்க கைது செஞ்சு அதையும் வரவேற்றோம். இவனையுமே ஏன் ஒரு 6 மாதம் 1 மாதம் விடுறீங்க, இவனை என்ன கேஸ் வேணாலும் போட்டு உள்ள தள்ளுங்க சொல்லதான் மனசு வருது. ஏனென்றால் அவ்வளவு கேவலமாக ஒரு என்னன்னு சொல்றது, வேசின்றியான், விபச்சாரிங்கிறியான், நான் வாயில சொல்ல முடியாத வார்த்தைகள் அவனமா நம்ம பேசக்கூடாதுங்கிறதா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு கேவலமாக பேசித்தான் வந்திருக்கிறான் இது நாள் வரை. பிறப்புகளை கேள்விக்குள்ளாகுவது, ஜாதிகளை இழிவுபடுத்துவது, இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படித்தான் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு
பாத்துக்க. சண்டாளன் கருணாநிதி. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை மிக கேவலமாக அந்த கள்ளக்குடியில் பிறந்த கருணாநிதி வாழ்க என்ற பாடலை திரித்து இன்னதென்று இல்லாமல் சண்டாளன் அப்படின்னு சொல்லி சாதிகளெல்லாம் இட்டு சதிகாரன் கேவலமான முறையில் பேசியிருக்கிறார். நீ விமர்சிங்க தப்பு இல்லை. அன்னைக்கு எதுக்காக கள்ளக்குடி போனார், ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு திட்டுங்கள், தவறில்லை. அவர் போனது போலியானது, அவர் அங்கே சிறையை வைக்கப்படவில்லை, அல்ல சிறையில் இருந்த நாட்கள் கொஞ்சம், ஆனால் அவர் செய்த போராட்டம் என்பது சரியானதல்ல, இப்படி ஏதாவது விமர்சனம் வச்சா தவறே கிடையாது. ஆனால் வெறும் 53 நாட்கள் என் தாத்தா 7 ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர், எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜருக்கு பாட்டு இல்ல. இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாங்க, அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான். 7 வருஷம் ஜெயிலு, பாட்டு இல்ல. காமராஜர் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு நாள் உள்ள இருந்தால், இவ்வளவு நாள் உள்ள இருந்தார். முத்துராமலிங்க தேவரம் அவ்வளவு நாள் உள்ள இருந்தார், இவ்வளவு வருஷம் உள்ள இருந்தார். அப்ப கருணாநிதி உள்ள இல்லவே இல்லையா? 53 நாட்கள் மட்டும்தானா? இதுவே போய் ஒரு எவ்வளவு நாள் ஜெயில் இருந்தாலும் கூட அரசியல் அறிவில்லாமல், அரசியல் நாணயம் இல்லாமல், கொஞ்சம் கூட அறிவு முதிர்ச்சி இல்லாமல் ஒருத்தரை வன்மப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வன்மக்குடனாக இருந்து செயல்படுவது என்பது கேவலத்தின் உச்சம் இல்லையா? உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேற வழியே இல்லையாடா நாய்களா என்றுதான். 53 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து விட்டு பாளையங்கோட்டை சிறகினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அவர்தான் தலைவர் பார். 53 நாளுக்கு பாட்டை போட்டு நாய்களுக்கு கூட இவ்வளவு ஒப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமானவர்களாக இருக்கிறார்கள். 53 நாட்கள் தான் அவர் இருந்தாரா? கள்ளக்குடி போராட்டம் எதற்காக இருந்தது? அது அந்த ஊரின் பெயர் மாற்றம் மட்டும்தானா? டால்மியாபுரம் என்கிற வடநாட்டவரின் இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் அது. அதே போல் இந்தி திணிப்பை எதிர்த்து லட்சக்கணக்கான தொண்டர்களை குவித்து தண்டவாளத்தில் தலை வைத்ததனால் முதல்வர் பதவியை சுவிக்க முடிஞ்சது. குறிப்பாக அந்த இந்தியை இருமொழி குழியாக மாற்ற முடிந்தது, இந்தியை ஓட ஓட விரட்ட முடிந்தது என்றால் அது கலைஞரின் தண்டவாள தலை வைத்து படுத்ததுன்னு ஒரு மிக முக்கியமான காரணம் இல்லையா? வரலாறு இப்படி இருக்க இதையெல்லாம் பேசாம முன்னைய 53 நாட்கள்ன்ற கிட்டத்தட்ட வருடக்கணக்குகளுக்கு மேல் ஒவ்வொரு போராட்டத்திலும் கருணாநிதி அவர்கள் சிறை சென்றுள்ளார். ஒவ்வொரு போராட்டத்திலும் 6 மாதம், 7 மாதம், 3 மாதம், இப்படி சட்ட அறிவு போராட்டத்துக்கு 3 மாதம், 67 நாட்கள், இப்படி பல்வேறு நேரங்களில் பல்வேறு காலகட்டங்களில் சிறைக்கு சென்றிருக்கிறார். யார்? கருணாநிதி அவர்கள். அவர் குறைவாக சிறை சென்றாரா, கூட சிறை சென்றாரா என்பதெல்லாம் வேறு. ஆனால் எதற்காக சிறை சென்றார் என்பதான வரலாறு. எதற்காக? சொந்த வாழ்க்கையாவா? கொலை செய்து விட்டு போனாரா? கொள்ளையடித்து விட்டு போனாரா? எதற்காக போனார் அப்படிங்கிற வரலாறு இல்லையா? அந்த வரலாறு எந்த அளவுக்கு உண்மை? மொழி உணர்ச்சிக்காக போனாரா, அல்லது சமூக நீதிக்காக போனாரா? சட்டத்தை ஏன் நிறுத்தார்? இப்படியான கேள்விகளை முன்வைத்து விமர்சனம் செல்ல தகுதி இல்லாத இந்த தற்குறி தம்பிகள், குறிப்பாக சேட்டை துரைமுருகன், குறிப்பாக மஞ்சப்பொடி மாமா என்று அழைக்கப்படுகிற கேவலமான ஜந்து, வரலாறுகளை விவரிக்காமல் வரலாற்று பிழை விமர்சிக்க அந்த வரலாறை சொல்லு, வரலாற்று என்ன பிழை செய்தலன்னு சொல்லு, அதெல்லாம் எதுவுமே சொல்லாம போற போக்குல 53 நாட்கள் உனக்கு சிறை, அது ஒரு பெருசு, பள்ளிகள் நடுவே பாம்பு நடுவே, இதெல்லாம் ஏன்டா? ஏன் மட்டாளுக்கு பசுமந்திரனுக்கு பாட்டு இல்லை, வாவு சிதம்பரனாருக்கு பாட்டு இல்லை, காமராஜருக்கு பாட்டு இல்லை? யாரை எழுத ஆரம்பிச்சிட நாய்களா? எழுத வேண்டியானா? கால வரலாற்றை யாரும் எஞ்சி நிற்கிறாரோ அவர்கள் தான் எழுதப்படுவார்கள். அதுவும் திமுக தானே, திமுக கட்சி தொழிலாக இருக்காங்க. அதுபோல காங்கிரஸ்காரர்கள் யாரும் எழுத வேண்டும் சொன்னார்களா? அல்லது தனிநபர் தலைவர்களை துதிக்க அன்று விட்டார்களா? அல்லது காமராஜர் எதிர்த்து கேட்டாரா? குறிப்பாக பசுமுத்துராமலிங்க அந்த நிலை என்ன நிலையில் இருந்தார்? அவர்களுக்கு பாடல்கள் இல்லையா? எவ்வளவோ பாடல்கள் இருக்கிறதே. அப்படி பாடல்கள் இருக்கிறதா இல்லையா என்பதா இன்னைக்கு வரலாற்று பிரச்சனை? அதுவா இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் அரசியல் பிரச்சனை? அப்ப வன்ம குடோனாக கேவலமாக எதையாவது ஒரு அரசியல் செய்வதற்காக இந்த சாட்டத்திற்கு முன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் இன்று காவல்துறை, திருச்சி காவல்துறை ஒரு ஆப்பை வைத்துள்ளது. அவன் தடாலையை கைசி தயவு செய்வன் எல்லாம் 6 மாதம் கூட வெளியே விடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஜந்துக்கள் இவர்களால் தம்பிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாம் தமிழ் கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் சொந்த இருத்தலுக்காக, அவர்களுடைய பிழைப்பு ஆத்திற்காக மக்களை திசை திருப்பி குழப்பி எந்த ஒரு அரசியல் நடவடிக்கை ஒழுங்காக செய்ய விடாமல் கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியினர். தயவு செய்து அவர்களை புறக்கணிக்க வேண்டியிருக்கிறது. எதுவாக எந்த விமர்சனம் வந்தாலும் நேரடியாக சித்தாந்த தெளிவோடு, ஒரு பேச்சோடு, தெளிவான ஒரு பேச்சு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணா பரவாயில்லைங்க. இவங்க மாறி மாறி பேசுறாங்க. முந்தா நாள் ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, 1 மணி நேரத்திலேயே 1 மணி நேரம் பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேச்சு, இடையில ஒரு பேச்சு, கடைசி ஒரு பேச்சு பேசுறானுங்க. இவர்களை எப்படி நம்புறது?
உங்க சித்தாந்தம் என்னடா, உங்க தமிழ் தேசியம் என்ன, தமிழ் தேசியக்கான ஐடென்டிட்டி என்னன்னா, என்ன ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்றான் ஆணவ படுகொலை பத்தி இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் ஏதோ ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்கான். ஆணவ படுகொலை தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும்ன்றான். அவங்க அண்ணன் என்னன்னா குடிப்பெருமை பேசுறேன், ஆணவ படுகொலையோட குடிப்பெருமை கொலை என்று சொல்லுங்கள்ன்றான். அண்ணன் ஒன்று பேசுறேன், தம்பி ஒன்று சொல்றாங்க. அதே போல கோகுல் ராஜ் இளவரசெல்லாம் வந்து தற்கொலை செய்து கொண்டாலும் சொல்றேன், பச்சையா கேவலம் போய் சொல்றேன். அந்த ஆணவ படுகொலை என்று சொல்லக்கூட துணிவில்லாத துப்புல்லாத சீமான் குரூப் தம்பிகள், தற்கொலை தம்பிகள், நீங்க எப்படி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கேட்கிற ஒரு தகுதி இருக்காடா? நீங்கள் பேசுவது என்ன, ஜாதியை வச்சு தானே தமிழ் தேசியம் வளர்க்குறீங்க. ஜாதியை சொல், நீ தமிழ்னா தெலுங்கா என்று சொல்லுன்னு தான் சொல்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, கேவலமா போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா கலைஞர் கருணாநிதி குடும்பத்துல எல்லா ஜாதியே இல்லையே. நீ சொல்லக்கூடிய தமிழ் குடியில் அத்தனை பேர் அங்க இருக்காங்களா? பார்ப்பானிலிருந்து பறையர் பண்டர் சமூகம் வரையும் அங்க இருக்கிறார்களே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அது விருந்துதான் வந்து தமிழ்னா தமிழச்சியான்னு தீர்மானிக்கும். அவ்வளவு தூரத்துக்கு பிற்போக்குத்தனமான அறிவியல் அறிவற்ற, அரசியல் அறிவற்ற, முற்போக்கு முதிர்ச்சி இல்லாத பிற்போக்குத்தனமாக ஜாதியை வைத்து தமிழனா திருமணா என்று இடையே போடக்கூடிய கேவலமான ஜந்துக்கள் யார் என்றால் அது நாம் தமிழர் தான். அதைத்தான் சாட்டை நிறுவனம் செய்கிறார். அப்படி தூய்மைவாதம் பேசினாக்க உங்க அண்ணன் பொண்டாட்டியாரு, நீ உங்க அம்மா ஜாதி என்ன, இப்படிலாம் கேட்டால் கேவலமா இருக்கும் இல்லையா? இப்படி கேட்க வைக்கக்கூடிய அளவுக்குத்தான் சாட்டை துறைமுருகன், நாம் தமிழர், சீமான் முறையில் அரசியல் யோக்கியதை இருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து நாம் தமிழர்களை தோலுரிக்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் இப்படி இவர்களெல்லாம் சித்தாந்த போர், இவர்களெல்லாம் சித்தாந்தம் குறித்து பேச வேண்டியிருக்கிறது என்று நினைக்கும் போது வெக்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ இப்படியோ இன்னைக்கு வந்து சாட்டை துறைமுறை கைது செய்திருக்கிறார்கள். இந்த அதிரடி நடவடிக்கை கண்டிப்பாக ஒரு ஊடகவியலாளர் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இவர்கள் செய்வது அரசியல் அல்ல, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூட அல்ல, வன்மம், கேவலமான வன்மம். எப்பாடுபட்டாவது ஜாதி அரசியலை முன்னிறுத்தி தமிழர்களை ஜாதிகளாக பிரித்தெடுத்து அதில் அந்த ஜாதிகளுக்கு தகுந்தபடி அரசியலை முன்னெடுப்பதுதான் இவருடைய உண்மையான நோக்கம். இந்த நோக்கத்துக்கு தமிழர்கள் ஒருபோதும் பலியாகி விடக்கூடாது. இந்த மஞ்சப்பொடி மாமா என்று பெயர் பட்டம் வாங்குவதற்கு காரணம் தெரியுமா? சொந்த கட்சியிலிருந்து விலகி சென்ற ஒருவனையே மிக கேவலமாக ஆணுறுப்பு பெண்ணுறுப்பை பேசி அதில் வந்து கேவலமான வார்த்தைகளை அதை சொல்ல விரும்பவில்லை, கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவன் தான் யாரு? இந்த சாட்டை துறைமுறை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்தது இவளால் செய்த தமிழக தவறாகத்தான் கருதுகிறோம். தயவு செய்து இவர்கள் இவனை போன்ற நபர்களை இவனோட மொழியில் பேச வேண்டும். இவர்கள் வன்மக்குழனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பாத்ரூமில் வலிக்குள்ள வேண்டுகிறோம். அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிற இந்த நாய்களுக்கெல்லாம் அப்புறம் என்ன ஜனநாயக ரீதியாக அரசியல் முன்னெடுக்க சொல்வது? அல்ல ஜனநாயக அரசியல் இவருக்கு புரியுமா? இவங்க மொழி என்பது ஏன்னா அவன் சொன்ன அவன் அண்ணன் வழி மொழியோ அவன் தான் தம்பின் வழி. என்ன சொல்றான்? தனியா செல்போட்டு சோறு தண்ணி போடாம குத்திய கொன்றும்ன்றான், அடிச்சே கொன்றும்ன்றான். நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய சீமான், இவன்லாம் மனுஷனா? அப்படி ஜனநாயகத்துக்கு இடம் இருக்கிறதா? பச்சை மட்டலே வச்சு அடிச்சு நொறுக்கும்ன்றான். அப்புறம் கட்ட விளக்கமாத்த கக்கூஸ் கட்டின கழுவுன கட்ட விளக்கமாத்த வச்சு அடிச்சு நொறுக்கணும்ன்றான். இவெல்லாம் ஒரு தலைவன். அப்புறம் இவன் தம்பி இப்படி பேசுவாங்க, கொள்கை பிறப்பிச்சலாரு, அவன் வேற கொள்கை பிறப்பிச்சலாரு, வழங்கும் ஏதாவது. அப்ப இவங்க ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க வேண்டும். அதனாலதான் குறைஞ்சபட்சம் பாத்ரூம்ல வலிக்கு விழுக வேண்டும் என்றேன். அப்ப யாருக்கு என்ன மொழியில் பேச வேண்டுமோ அவர் அந்த மொழிதான் பேச வேண்டியது. அது சட்டரீதியா சரியா தவறா என்பது வேறு, மனித உரிமை பார்வையோடு பார்க்க வேண்டிய செயல்பாடு என்பது வேறு. இவர்கள் மனித உரிமை லிஸ்ட் வரமாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் மனிதர்களே இல்லை. மனித உரிமை செயல்பாட்டு ரீதியாக அவர்கள் பார்க்க முடியாது, மனிதராக அவர்களை பார்க்க முடியாது. மனிதராக நடந்து கொள்வர்களுக்குத்தான் நம்ம மனித உரிமை ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் மனிதர்களே அல்ல என்பதால், ஜந்துக்கள் என்பதால், அரசியலில் கேவலமாக பிழைக்கக்கூடிய ஜந்துக்கள் என்பதால் இவர்களை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணணும். அப்படித்தான் செய்திருக்கிறது தமிழக அரசு நினைக்கிறேன். இந்த கைதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இந்த மாதிரியான ஆட்களை கைது செய்யும் பொழுதுதான் மற்ற தற்கூரி தம்பிகளாக குறைஞ்சபட்சம் திரும்ப நினைக்கிறேன். இல்லைனாக்க எல்லாருக்கும் ஜெயிலுதான், எல்லாரும் பாத்ரூம் வலிக்குதான் விழுகிற காலத்தின் கட்டாயம் யாரும் மறுக்க முடியாது. எனவே சாட்டை துறைமுருகனை கைது செய்ததை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். தொடர்ந்து இப்படி யாரு கேவலமாக பேசினாலும், அது எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை என்பதால் சரியான தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.